Hello பசங்களா, இன்னைக்கு electromagnetic inductionல ஒரு POQ பார்க்க போறோம் NEET 2020 ல இருந்து. So a wheel with 20 metallic spokes with 1 meter long is rotated with a speed of 120 rpm in a plane perpendicular to the magnetic field 0.4 gas. The induced EMF in the axle and the rim of the wheel will be அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வீலில் 20 ஸ்போக்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்போக்கோட வேல்யூ வந்து லென்த் வந்து 1 மீட்டர். அப்படி இருக்கும் அந்த ஸ்போக் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். வித் ஸ்பீட் ஆஃப் 120 rpm, மீனிங் ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 120 ரொட்டேஷன் அவன் பண்ணிட்டு இருக்கான். எங்கே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.4 காஸ் அளவுக்கு போயிட்டே இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இன்டியூஸ்ட் EMF பிட்வீன் ஆக்சல் அந்த ரிம்னு கேட்குறாங்க. ஆக்சல் அந்த ரிம் அப்படின்னா நமக்கு என்னது, இதுதான் ஆக்சஸ், இதுதான் வந்து நமக்கு ரிம். இங்கே தான் நமக்கு EMF என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போல்லாம் ஒரு வீல் மேக்னெட் ஃபீல்டு ரொட்டேட் ஆகுதோ, இதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஒரு கண்டக்டிங் பிளேட் மேக்னெட் ஃபீல்டு ரொட்டேட் ஆகுதோ அப்போல்லாம் ஃபார்முலா இன்டியூஸ் EMFோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E = 1/2 B ஒமேகா ரேடியஸ் ஸ்கொயர் தான் வந்து ஃபார்முலா. இது இண்டிபெண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி அது இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அது 100 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும், அது மேட்டரே கிடையாது. ஓகே, இன்னொரு நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஆக்சலுக்கும் ரிமுக்கும் இருக்கிற EMFோட ஃபார்முலா தான் 1/2 B ஒமேகா r². இதுவே நீங்கள் ரெண்டு சைடு ஆஃப் த ரிமுக்கு கால்குலேட் பண்ணுறீங்க, இல்லை ரெண்டு டயமெட்ரிக்கு ஆப்போசிட் சைட் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல EMF 0 தான். சரி, அதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, ஆக்சலுக்கும் ரிமுக்கு வந்து கேட்கறனால அதனால ஃபார்முலா ஆஃப் B ஒமேகா r². இப்போது ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 1/2 B என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் 0.4 காஸ். அப்போ 0.4 காஸ்னா நம்ம டெஸ்ட் லாக்கு மாற்றிக்கணும். என்ன அதுதான் செய்யணும், தட் இஸ் 10⁻⁻⁴ இன்ட்டு ஒமேகா. ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆனால் என்ன கொடுத்துருக்கேன், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்கோம். மாற்றிக்கோ 2π ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா நமக்கு என்னது, ஒரு செகண்டில் எவ்வளோ ரொட்டேட் ஆகுறாங்க, இவங்க எவ்வளோ ரொட்டேட் ஆகுறாங்க, நமக்கு 120 ரொட்டேஷன் பர் மினிட். மினிட்னா 60 செகண்ட் கரெக்டாக. இன்ட்டு ஆர்னா என்ன ரேடியஸ், அது ஒரு ஸ்கோப்போட லென்த், தட் இஸ் 1². இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணிவிடுவேன். 60 × 1 60 × 2 கேன்சல் பண்ணிவிடுவீங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு, 0.8 × 10⁻⁻⁴ இன்ட்டு πன்னு இருக்குமா? இப்போ இந்த -8 என்ன பண்ணியிருக்கேன், அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா 8 × 10⁻⁻⁵ இன்ட்டு πன்னு கிடைக்குமா? பையனா 3.14 தானே. அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 3.14 × 8, தட் இஸ் 8 × 4 is 32, 8 × 1 is 8, that is 11 வரும். 8 × 3 is nothing but 24. ஓகே, நீங்கள் 25 வருமா, 2 டிஸ்பிளுக்கு 2 பாயிண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னு ஆன்சர் என்ன நமக்கு 25.12 × 10⁻⁻⁵. ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻5 இருக்குது, ஆனால் 2.5 இருக்குது. அப்போ அது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போது பவர் மாற்றி பார்க்கலாமா, ஒரு -1 உங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், 2.51 × 10⁻⁻⁴. இதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆமாம் இருக்குது, தட் இஸ் 4th ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். If you understand this one, please leave the comment section. If you have any doubts, please also leave in the comment section. And if you like this video, kindly share to your friends, and thank you.